ஆனா இந்த கிரகங்கள் அதற்கு பார்வைகள் கொடுத்திருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா சூரியன், சந்திரன், சுக்கிரன், புதன் இதற்கெல்லாமே 7ஆம் பார்வை கொடுத்திருக்காங்க. பட் செவ்வாய், குரு, சனி இதற்கு மட்டும் பார்வைகள் வித்தியாசப்படுது. இது ஏன் என்னாச்சு? ஒரு ஆளுக்கு 5 கூடிய தசை நல்லா இருந்தேங்கிறாரு, ஒரு ஆளுக்கு 5 கூடிய தசையில நான் கஷ்டப்பட்டேன். அப்ப யோகம் தரக்கூடிய கிரகங்கள் தான் தராட்டலும் மேச லக்னத்துல ஒரு ஆள் பிறக்கணும். 5 கூடிய வரோ 9 கூடிய வரோ யாராவது ஒருத்தர் பாருங்க. செவ்வாய்க்கு வந்து ஒரு 5, 7, 9 கொடுத்திருக்கலாம். ஆனா செவ்வாய்க்கு செவ்வாய் லக்னத்தில் இருந்தாலும், லக்னத்தை பார்த்தாலும், லக்னாதிபதியை பார்த்தாலும் அந்த ஜாதகர் அதிர்ஷ்டமானதுதான். தோஷம்ங்கிறது ஒரு பாதிப்பை கொடுக்கும். பாதிப்பை சந்திச்சு மறுபடியும் மேன்மையை தரும். இது பார்வையில ஏதாவது சிறப்பு இருக்காச்சு? இப்ப 4ஆம் பார்வையா பாக்குறதுக்கும், 7ஆம் பார்வையா பாக்குறதுக்கும், 8ஆம் பார்வையா பாக்குறதுக்கும் ஏதாவது சிறப்பு இருக்காச்சு? பூமிமனை வாகனத்தால் கவனமா இருக்கிறது. 8ஆம் பார்வை எச்சரிக்கை செய்யும். ஒரு ஆளுக்கு செவ்வாய் 8ஆம் பார்வையில இருக்கிற கிரகம் 2 கூடியவனா இருக்கு. பொருளாதாரத்துல ஏமாற்றம் அவச்சொல்ல சந்திச்சான்னா ஆமாம். 8ஆம் பார்வை சோதனையை சந்தித்து சாதனை தரும். செவ்வாய் 8ஆம் பார்வையில ஒரு ரகசியம் ஒளிஞ்சிடும். என்ன ரகசியம்? சுகமேஸ்வரன் அண்ணாச்சி. அண்ணாச்சி வணக்கம். அண்ணாச்சி வணக்கம். அண்ணாச்சி, நம்ம ஜாதகத்துல நிறைய விஷயம் பேசியிருக்கோம். கிரகங்களை பத்தி பேசியிருக்கோம், கிரக சேர்க்கையை பத்தி பேசியிருக்கோம், 1ஆம் பாவம் 2ஆம் பாவம் இதை பத்தி நிறைய பேசியிருக்கோம். பட் பொதுவா எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு அண்ணாச்சி. அதே சந்தேகங்கள் நம்ம உறவுகளுக்கு இருக்கும். அதான் உங்ககிட்ட கேள்வியா கேட்போம். இந்த ஷோ அப்படி போட்டுன்னு முடிவு பண்ணியிருந்தேன் அண்ணாச்சி. ஸோ முதல்ல நெஞ்சாந்த நன்றிகள் அண்ணாச்சி. வணக்கம். வணக்கம் அண்ணாச்சி. நிறைய பிஸியா இருந்தாலும் நம்ம உறவுகளுக்கு இன்டர்வியூ கொடுக்கணும்னு சரின்னு ஒரு நாள் ஒதுக்கி வந்து சொன்னதுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் அண்ணாச்சி. இந்த கிரகங்கள் அதற்கு பார்வைகள் கொடுத்திருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா சூரியன், சந்திரன், சுக்கிரன், புதன் இதற்கெல்லாமே 7ஆம் பார்வை கொடுத்திருக்காங்க. பட் செவ்வாய், குரு, சனி இதற்கு மட்டும் பார்வைகள் வித்தியாசப்படுது. இது ஏன் என்னாச்சு? அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஏன் எதுக்காக கொடுத்தாங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம கத்துக்கிட்டதை சொல்றோம். ஆமா, நீங்க முன்னோர்கள் சொல்லி நம்ம எதுவும் கண்டுபிடிக்கல, எல்லாம் சொன்னதை சொல்றோம். நிச்சயமா என்னாச்சு, நீங்க அதுதான் உங்க பார்வை கோணங்கள் வேற மாதிரி இருக்கும். அதனாலதான் இந்த கேள்வி கேட்கலாம். இதை எப்படி நம்ம எடுக்கணும்? ஒவ்வொரு ஜோதிடருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சிருப்பாங்க. இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன் வந்து நின்ற இடத்துல இருந்து எங்க நிக்குதோ அதுதான் ஒண்ணு. சூரியன் வந்து 7ஆம் பார்வை அப்படின்னா அது எந்த இடத்துல நிக்குது, எந்த இடத்துல அந்த எந்த வீட்டுல இருக்கோ அதுல இருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7ன்னு என்னோட. ஏன் இதை சொல்றோம்னா, தெரிஞ்சவங்க படக்குன்னு பாத்துருவாங்க. புதுசா ஜாதகத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறது. ஆமா, நம்ம உறவுகள் தெரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் இங்க வந்து எல்லாருக்குமே பிடிக்கணும்னா அது. அப்ப அது 7ஆம் இடத்தை பார்க்கும். அப்ப 7ஆம் இடத்தை பார்க்கும்போது சூரியனுக்குன்னு சில குணங்கள் இருக்கும். நம்ம அடிப்படையில அதை கொடுத்துருப்போம். அந்த வீட்டை பார்க்கும்போது அந்த சூரியனுடைய குணம். அப்ப இப்போ உதாரணத்துக்கு லக்னத்துல சூரியன் இருக்கு, அது நேரம் 7ஆம் வீட்டை பார்க்கும். அப்ப இந்த சூரியன் குணம் 7ஆம் இடத்துக்கு ஜாதகருக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி 7ஆம் இடத்துக்கு உண்டான நண்பர்கள் 7ஆம் இடத்துக்கு உண்டான மனைவி ஸ்தானத்துக்கும் இருக்குங்கிறத அதை சொல்றது. இப்ப சந்திரனுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரே பார்வை 7ஆம் பார்வை. செவ்வாய்க்கு பாருங்க, எந்த இடத்துல உட்காந்தாலும் சரி செவ்வாய் அதுல இருந்து 4, 7, 8 எல்லா கிரகத்துக்கும் 7ஆம் பார்வை கொடுத்துடுறாங்க. 7ஆம் பார்வை சமசப்தமம் எல்லாத்துக்கும் உண்டு. இங்க பாருங்க 4, 8 வந்து எக்ஸ்ட்ரா. அதுக்கப்புறம் பாருங்க புதனுக்கு ஒரே பார்வை தான். குருவுக்கு வந்து பாருங்க 5, 7, 9. அவர் எங்க இருக்காரோ தான் வீட்டுல இருந்து 5ஆம் பார்வை, அப்புறம் 7, அதுக்கப்புறம் 9. கரெக்டானுச்சு. அதுக்கப்புறம் பாருங்க சுக்கிரனுக்கு ஒரே பார்வை தான். சனி பகவானுக்கு 3, 7, 10. இங்க 3, 10 வித்தியாசமா சனி பகவான். கரெக்டா சொல்றது. ராகுக்கு 3, 7, 11 அப்படின்னு சொல்லுது. சிலர் வந்து பார்வை இல்லை அப்படிம்பாங்க. அது அவங்களுடைய பயிற்சியை பொறுத்து. கேதுக்கும் 3, 7, 11 தான். கேதுக்கும் 3, 7, 11. சிலர் வந்து அதுக்கு பார்வை இல்லை அதும்பாங்க. அது அவங்களுடைய பயிற்சியை பொறுத்து அவங்க வேற கணக்குல எடுப்பாங்க. அது அவங்களுடைய பழகின விதம், அவ்வளவுதான். அப்ப இது வந்து பாருங்க, இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா லக்கணத்துக்குமே 1, 5, 9 கூடியவங்க யோகக்காரங்க அப்படின்னு சொல்லி ஒரு பார்முலா உண்டு. நல்லா இங்க கவனிக்கணும். நீங்க இந்த பார்வைங்கிறதுக்காக நான் சொல்றேன். 1, 5, 9 அவங்க வந்து கோணாதிபதிகள், திரிகோணாதிபதிகள். இவங்க வந்து யோகக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஜாதகத்துல 5 கூடியவன் தசை நடக்கும். நல்லா இருக்கும்னு ஜாதகமும் இருக்கு, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க ஜாதகமும் இருக்கு. அப்ப என்ன ஆகுனா, சரி சார் யோகக்காரன் ஏன் யோகம் தரல? ஒரு ஆளுக்கு 5 கூடிய தசை நல்லா இருந்தேங்கிறாரு, ஒரு ஆளுக்கு 5 கூடிய தசையில நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டுமே இருக்குல்ல. அப்ப இங்க நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அப்ப யோகம் தரக்கூடிய கிரகங்கள் தான் தராட்டலும் தன் திசையில் கொடுக்காட்டலும் வேற பார்த்த வீட்டின் மூலம், உட்கார்ந்த சாரத்தின் மூலம் எந்த ரூபத்துல கொடுக்காரோ கொடுத்துருவார்.
அவர் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது அனுபவத்துல தான் நம்ம அங்க பிரிச்சு பார்க்கணும். நம்ம யோகாக்காரன் தசை அப்படின்னு சொல்லிடுவோம். அதுல நல்லா இருக்குன்னு சொன்னது ஒரு மக்களும் உண்டு. அந்த யோகாக்காரன் தசையில நான் கஷ்டப்பட்டேன்னு சொன்னவங்களும் உண்டு. அதை அனுபவத்துல பார்க்கும்போது தான் அப்ப யோகம் தரக்கூடிய கிரகங்கள் தான் கொடுக்காட்ட யார் மூலம் கொடுக்குங்கிறத தெரியும். அப்ப நம்ம எந்த தசையில நல்லா இருந்தோம், எந்த வயசுல நல்லா இருந்தோம், ஏன் இந்த தசை நல்லது கொடுத்துச்சு அப்படி பார்க்கும்போது அந்த 1-5-9 சப்போர்ட் வந்துகிட்டே இருக்கும். அப்ப லக்னாதிபதி 5 கூடியவர் 9 கூடியவர் சரி இருக்கட்டும். இவர் ஒரே பார்வையா இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. எப்படி ஒரே பார்வையா? ஆமா, அவர் யோகம் வந்து பார்த்த விட மட்டும்தான் சார் யோகம். அப்ப எல்லாருக்குமே யோகம் வந்து கூடுதலா வேணுமா வேண்டாம்? வேணும். அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்க அந்த காலத்துல வந்து முன்னோர்கள் அதை படைக்கிற விதத்துல ஒரு 3 பிளானட்டுக்கு மட்டும் அவங்க எதுக்கு செவ்வாய் சனி குரு 3 பிளானட்டுக்கு சிறப்பு பார்வையும் அதை வந்து ஏன்னா அது எல்லாம் சொந்த வீடு உள்ளது, அது வந்து சாயா கிரகங்கள் சொல்லி அதுக்கு ஒரு பார்வை கொடுத்தான். புரியுதா சொல்றது? அப்ப மேச லக்னத்துல ஒரு ஆள் பிறக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க பாருங்க 5 கூடியவரோ 9 கூடியவரோ யாராவது ஒருத்தர் பாருங்க ஒரு பார்வை கொண்டவர் இருப்பாரு, ஒரு ஆளுக்கு 3 பார்வை இருக்கும். நான் சொல்ல புரியுதா? நீங்க இப்படி எல்லாத்துக்கும் பார்த்துக்கிட்டே வாங்க. அப்ப 3 பார்வைங்கிறது உங்களுக்கு யோகக்காரனா ஒருத்தன் வந்து 3 பார்வை பார்க்கும்போது கஷ்டத்துல இருந்து அந்த ஜாதகருக்கு ஒரு நிவர்த்திக்கு தான். நிச்சயமா கஷ்டமே பட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் அவங்க வாழ்க்கையில எல்லாருக்குமே பிரச்சனை வரத்தான் செய்யும். அதை சமாளிச்சு ஜெயிக்கணுங்கிறது தானே நோக்கம். நிச்சயமா. வியாதியில குணமாகணும், கடன் நிவர்த்தி ஆகணும், இதுதானே நோக்கம். அப்ப அந்த யோகா யாராவது ஒரு ஆள் 3 பார்வை கொண்டவங்க நீங்க எப்படினாலும் பார்த்துக்கிட்டே வாங்க. இத வந்து நீங்க பார்க்கும்போது கடகத்துக்கும் சிம்மத்துக்கு மட்டும் பாத்தீங்கன்னா யோகக்காரன் 2 பேத்துக்குமே 3 பார்வை இருக்கும், சிறப்பு பார்வை. கடகலக்கணத்துக்கு 5 கூடியவர் செவ்வாய், 9 கூடியவர் குரு. சிம்மத்துக்கு 5 கூடியவர் யாரு? குரு, 9 கூடியவர் செவ்வாய். அதனாலதான் கடகலக்கணம் கடகராசி, சிம்மலக்கணம் சிம்ம ராசி நிறைய பேர் நல்லா இருப்பாங்க. அதனாலதான் சிம்மத்துல கிரகம் வரும்னு அடிக்கடி. ஆமா, அதான் அடுத்த கேள்வியா வச்சிருக்கேன். இருந்தாலும் இப்போ ஒரு சந்தேகம் வருது இந்த இடத்துல, அதையும் உங்கள்கிட்ட கேட்டுறேன். செவ்வாய்க்கு வந்து ஒரு 5, 7, 9 கொடுத்துருக்கலாம். ஆனா செவ்வாய்க்கு வந்து 4, 7 கொடுத்ததுக்கான காரணம் என்ன? காரணங்கள் பல இருக்கும். நாமளா சில உங்க யூகத்துல உங்க அடிப்படையில நாங்க என்னுடைய ஒரு அனுபவத்துல எப்படி எடுப்போம் அப்படின்னா 4ஆம் இடம் பூமி மனைக்கு பொருத்தமான, நான் பல இடங்கள்ல பேசிட்டேன். ஆமா, அதனால திருப்பி கேட்கிறேன். ஒரு ஆசான நிறைய வாட்டி சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆமா, இது நம்ம உறவுகளுக்கும் தெரியும் தான். ஆமா, நான் நிறைய இடத்துல பேசியிருக்கேன். இப்ப 4ஆம் இடம்னா பூமி மனை வாகனம்னு சொல்றோம், செவ்வாயை வந்து பூமி மனைக்கு காரகம்னு சொல்றோம். அப்ப அதுக்கு மட்டும் 4ஆம் பார்வை இருக்கு. செவ்வாயை வழக்குக்கு விபத்துக்கும் காரகம்னு சொல்றோம். பெரிய அளவுல சொத்துக்கள் சேர்க்கறதுக்கும் செவ்வாய்க்காரன். 8ஆம் இடங்கிறது பெரிய சொத்து, பெரிய வாகனம், பெரிய விபத்து வழக்கு சந்திச்சு பெரிய அளவுல செல்வம் சேர்க்கறதும் 8 தான். அப்ப செவ்வாய்க்கு பாருங்க அதுக்கு மட்டும் 8ஆம் பார்வையும் கொடுத்துருப்பான், 4ஆம் பார்வையும் கொடுத்துருப்பான். நம்ம கெஸ். ஆனா இது சரியாங்கிறதுங்கிறது அது கரெக்டா இல்ல. அதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கலாம், அது நம்ம அனுபவத்துல சரி இப்படின்னு. நிச்சயமா நச்சு. அதான் 8ஆம் பார்வையும் செவ்வாய் கொடுத்துருக்காங்க. விருச்சிகத்துல 8ல செவ்வாய் தான் அதிபதி. நிச்சயமா அப்படிங்கிறது. அதனாலதான் என்னுடைய ஒவ்வொரு பேச்சிலையுமே செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்துல முக்கியம். அவனுக்கு மங்களன்னு பேரு. ஆமா, ஆனா அது அசுபர்னு சொல்றாங்க. அசுபர்னு சொன்னாலும் மங்களகாரகன்னு பேரு. செவ்வாய் வந்து அசுபர் பாவி, அது வந்து அந்த பாவி லிஸ்ட்ல தான் இருக்கும். 9 கிரகத்துல 2 தானே சுபர், பாவின்னு தான் வச்சிருக்காங்க. ஆனா செவ்வாய் வந்து பொதுவா மங்கள காரியங்கள் நடக்குது, மங்களகரமா இருக்கணுங்கிறது இளமை தோற்றத்துல இருக்கிறதெல்லாம் செவ்வாய் தான். இயற்கை ரத்தம்னா அப்ப செவ்வாய் ஏன் முத வீடம் வச்சாங்க? முதல் வீடு செவ்வாய் வீடு தானே. அப்ப அது வந்து பாவியா இருந்தாலும் அது அதனாலதான் செவ்வாய் லக்னத்தில் இருந்தாலும், லக்னத்தை பார்த்தாலும், லக்னாதிபதியை பார்த்தாலும் அந்த ஜாதகர் அதிர்ஷ்டமானதுதான். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஜெயிக்கும்னு ஒரே வாரத்துல முடிச்சிருவாங்க. 55 வயசுல வந்து ஒரு ஆளு 55 வயசுல வந்து நான் கஷ்டப்படுறேன் ஜெயிப்பேன் தான் சொன்னேன். யோகம்ங்கிறது 2 வருஷம் கழிச்சு கூட வரலாம், 60 வயசுலயும் வரலாம். என் கண்ணோட்டத்துல இது மாறாது. அது புரியுதா இல்லையா? இது அனுபவத்துல பார்க்கும்போது நிறைய பேருக்கு இருக்கத்தான் செய்யும். நிச்சயமா நீங்க தோஷம் கூட யோகமா மாறும்ன்றீங்களா செவ்வாய் லக்னத்தை பாக்குறப்போ? ஆமா சார். தோஷம்ங்கிறது ஒரு பாதிப்பை கொடுக்கும். பாதிப்பை சந்திச்சு மறுபடியும் மேன்மையை தரும். கஷ்டப்பட்டோம் ஏன் கஷ்டப்பட்டா ஏன் மேல வந்தாங்க? புரியுதா? சாதாரணமா இருந்தாங்க ஏன் அவங்களுக்கு புகழ் கிடைச்சது ஏன் டவுன் ஆச்சு? அப்ப 2ஐயும் கலந்து தானே சொல்லணும். அப்பதானே அது சரியா வரும். இப்ப ஒரு கிரகம் வந்து நேர லக்னத்தை பாக்குது, செவ்வாய் லக்னத்தை பார்க்க உடனே நேர லக்னத்தை பார்க்க 7ஆம் பார்வையான்னு எடுத்துடக்கூடாது. அது பார்வை என்ன பார்வை? 4ஆம் பார்வை. நல்லா கவனிச்சு. அப்ப
இப்ப ஒரு ஆளுக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு. அப்ப இந்த செவ்வாய் 4ஆம் பார்வை எங்க பார்க்கும்? 10 பார்க்கும். 10 பார்க்கும். 10ஆம் இடத்தை பார்த்து தான் லக்னத்தை பார்க்கும். ஆமா. அப்ப இந்த 10ஆம் இடத்தை குணத்தை அதை சேர்க்கணும். ஓகே, புரியுதா? புரியுது. 10ஆம் பாவத்தோட குணத்தை சேர்த்து சொல்லணும். உட்கார்ந்த இடம் 7ஆம் பாவத்து குணத்தையும் எடுக்கணும், 10ஆம் பாவத்துடைய குணத்தை எடுக்கணும். அங்க ஒரு கரகம் இருந்தா அதையும் சேர்க்கணும். பார்வையில ஏதாவது சிறப்பு இருக்காச்சு? இப்ப 4ஆம் பார்வையா பாக்குறதுக்கும் 7ஆம் பார்வையா பாக்குறதுக்கும் 8ஆம் பார்வையா பாக்குறதுக்கும் ஏதாவது சிறப்பு இருக்காச்சு? 8ஆம் பார்வை பூரா கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும். இப்ப ஒரு ஆளுக்கு செவ்வாய் 8ஆம் பார்வையில வந்து இருக்கிற கரகம் 4 இருந்தாலும் பூமி மனை வாகனத்தால் கவனமா இருக்கிறது 8ஆம் பார்வை எச்சரிக்கை செய்யும். செவ்வாய் இருக்க இடத்துக்கு 8ஆம் இடத்துக்கு, செவ்வாய் இருக்க இடத்துக்கு 8ஆம் இடத்துக்கு செவ்வாயுடைய 8ஆம் பார்வை இருக்கும். செவ்வாய் இருக்க இடத்துக்கு 8. அதுல ஏதாவது ஒரு கரகம் இருந்தோ அந்த கரகத்தின் பாதிப்பை சந்திச்சுட்டாங்கன்னா அந்த கரகத்துடைய வளர்ச்சியும் சந்திப்பாங்க. நல்லா பாருங்க, ஒரு ஆளுக்கு செவ்வாய் 8ஆம் பார்வையில இருக்கிற கரகம் 2 இருக்கு. பொருளாதாரத்துல ஏமாற்றம் அவச்சொல்ல சந்திச்சான்னா ஆமாம்பாங்க. அதே மாதிரி மீண்டும் எந்த அளவுக்கு அதுல நீங்க அவஸ்தப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு நீங்க மேல வந்தீங்களான்னு கேட்டாலும் அதுக்கு ஆமான்றுவாங்க. சார் நான் படாத பாடு இல்லை சார், அந்த அளவுக்கு வந்தேன் சார். பணத்துக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு நீ போனோம். 8ஆம் பார்வை சோதனையை சந்தித்து சாதனை தரும். செவ்வாய் 8ஆம் பார்வையில ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கும். என்ன ரகசியம்? அது நீங்க அனுபவத்துல 2ஆம் இடம் குடும்பத்தை பிரிஞ்சிருந்தியா? செவ்வாய் 4 இருக்கு, கல்வியில வந்து தாமதப்பட்டு படிச்சியா? செவ்வாய் 8ஆம் பார்வையில 4ஆம் இடம் இருக்கு, தாயை பிரிஞ்சிருந்தியா? 5ஆம் இடம் தான் அப்பாவை புரிஞ்சது, அப்பா அம்மா புரிஞ்சிருந்தீங்களா? அப்ப அப்பாவுக்கு என்ன ரகசியம் சொல்லுது? அது வந்து மத்த அது அனுபவத்துல வந்துடும். எந்த மாதிரி ரகசியம்ங்கிறது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அது ஜோதிடர்கள் வந்து பலன் சொல்லும் போது அனுபவத்துல எல்லாமே ஜோதிட அனுபவத்துல வர்றாங்க. இந்த 8ஆம் இடம் பூரா பாருங்க ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே வரும். என் ஜாதகத்துல எடுத்துக்கிடுவோம், அதை வச்சு சொல்லுவேன். செவ்வாயோட 8ஆம் பார்வை 9ஆம் இடத்துக்கு இருக்கு. செவ்வாயோட 8ஆம் பார்வை லக்கணப்படி அது 9ஆம் இடத்துக்கு இருக்கு. என் தந்தை தாய் தந்தையை பிரிஞ்சு 20 வருஷம் வேற வீட்டுல வளர்ந்தாரு. எங்க அப்பா பெரிய விபத்து தப்பிச்சாரு. இதை சொல்லு. எங்க அப்பாவுக்கு புத்திர தோஷம், 9 வருஷம் குழந்தை கிடையாது, 7 வருஷமா 9 வருஷமா குழந்தை இல்லைன்னு சொல்லித்தான் அப்புறம் நாங்க பிறந்தோம். அந்த ரகசியம் இப்படி ஒன்னொன்னுக்கு நம்ம எடுத்து பார்க்கணும். சூப்பர் நச்சு. என்ன அது வராம இருக்காது, எந்த விதமா வரும். குருக்கு ஏன் நச்சு இந்த 5 9ஆம் பார்வை கொடுத்துருக்காங்க? குரு வந்து பாத்தீங்கன்னா நச்சு 5ஆம் பாவத்துடைய காரகத்துக்கும் 9ஆம் பாவத்துடைய காரகத்துக்கும் சூரிய அந்த குருவுடைய ஒரு குணம் இருக்கும். அப்ப குரு ஒரு ஆளுக்கு பாக்குன்னா முதல் பார்வை எங்க பாக்கு நான் சொல்லுங்க. அதுக்கு அடுத்து 2வது 7ஆம் பார்வை சமசப்தம் பார்வை எங்க பாக்கு. 3வது 9ஆம் வீட்டை எந்த பார்வையா பாக்கு. இந்த 5ஆம் இடத்து குணத்தையும் 7ஆம் இடத்து குணத்தையும் 9ஆம் இடத்துக்கு சேர்க்கணும். இந்த 3 பார்வை குணத்தை சேர்த்து பலன் சொல்லும் போது ஆக்கி விட்டார். அதுக்கப்புறம் அது நின்ற நட்சத்திரம் எதில் நிக்குது. இப்படி ஒன்னொன்னா மெருகேத்திக்கிட்டே போகணும். பயிற்சி எடுத்து தான் சொல்லணும். இப்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அஸ்ட்ராலஜர்ட்ட போய் எப்படி பலன் பார்க்கன்னு கேட்டீங்கன்னா, தம்பி குறுங்க பார்க்க இந்த வீட்டை பார்க்க இந்த எடு, இந்த நட்சத்திரத்தை எடுன்னு ஒரு 7 மெத்தட் சொல்லுவார். நம்ம கன்ஃபியூஸ் ஆயிரும். ஆனா குரு எங்க உட்காந்துருக்கு, எந்த வீட்டை பார்க்க, அதுக்கு பலன். அதுக்கப்புறம் பார்த்த ஆதிபத்தியம் உள்ள பழகி அதுக்கப்புறம் நட்சத்திர சாரம்னு ஒன்னொன்னா எடுக்க நமக்கு மேட்ரு, அதாவது அக்யூரேஷனா அப்படின்னு. அப்ப முதல் பார்வை எங்க பார்த்துட்டு பாக்கு. இப்ப ஒரு ஆளுக்கு வந்து 6ஆம் இடத்துல குரு இருக்கு, நல்லா பார்த்து. ஏன்னா அப்பதான் புரியும், நம்ம சொந்த பந்தங்களுக்கு புரியும். 6ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல குரு இருந்தா முதல்ல எங்க பார்க்கும்? 6ஆம் இடத்துல இருந்து அதுல இருந்து நீங்க என்ன செய்யணும்? 5க்கு போகணும். 6ஆம் இடத்துல குருன்னா அதுல இருந்து 5 வந்து 10 பார்க்கும். அதோட 5ஆம் பார்வை 10 பார்க்கும். 10 பார்த்துட்டு நேர 12 பார்க்கும். அதுக்கப்புறம் 2 பார்க்கும். வெளியூரில் வருமானம் 10 தொழில் 12 வெளியூர், 10 தொழில் 12ங்கிறது விரயம். புரியுதா? தொழில வரையாங்க. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இந்த வீட்டை பார்த்துட்டு தானே அங்க பாக்கணும். 6 குரு மறைஞ்சிருச்சு, அதெல்லாம் மறைஞ்சிருக்குங்கிறது வேற, பார்த்த வீடு எடுக்கிறது வேற. மறைவுங்கிறதுக்கு அது ஒரு கணக்கு வரும். அது வந்து மறைஞ்ச கிரகம், கெட்ட கிரகங்கள், மறைந்த கிரகங்கள் ராஜயோகம் தரும்னு ஒரு கணக்கே இருக்கு, அது வேற. ஆனா அது பார்த்த வீடு 10 தொழில், 2வது பார்த்த வீடு 12 விரயம், 9ஆம் பார்வை பொருளாதாரம். அப்ப குடும்பத்தை பிரிஞ்சு வெளியூர்ல வேலை செய்யறது, குடும்பத்தை பிரிஞ்சது முதல் தொழில் வச்சு விரயம் பண்ணது, வெளியூர் கம்பெனில வேலை செய்யறது, வெளிநாட்டு கம்பெனில வேலை செய்யறது. அப்ப குரு என்ன செய்யறாரு? ஆரம்ப காலத்துல சிரமத்தை தருவாரு. 12ங்கிறது என்னது? பிற்காலம். 2ங்கிறது வருமானம். கடைசி நேரத்துல யோகமா இருக்கும் பாரு. இப்படியும் நீங்க சொல்லுங்க, கரெக்டா இருக்கும். 10 12 2 6ஆம் இடத்துல உள்ள குரு 10 12 2 பாக்குது. நான் சொல்ல புரியுதா? 6ஆம் இடத்துல
அப்ப இது 3 இணைச்சு நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க. சப்போஸ் அதுவே தன் வீட்டை பார்த்துருச்சுன்னா என்னாச்சு? இப்ப ஒரு குடும்பத்துல ஒரு குரு இருக்கு, அது தன் வீட்டை பாக்குது, குருவை பாக்குது அப்படிங்கிறப்ப அது கொஞ்சம் கூடுதல் பெனிஃபிட் இருக்கு. எந்த கிரகமும் தன் வீட்டை பார்த்தா அது பலம் பெறும்னு ஒரு கணக்கு. சுயசாரம் பெற்ற கிரகங்கள் பலம் பெறும். ஒரு கிரகம் சுயசாரத்துல இருந்தாலும் பலம், ஒரு கிரகம் தன் வீட்டை பார்த்தாலும் பலம். பலம்னா என்னன்னா, அந்த கிரகம் பலம்னா அந்த ஆதிபத்தியம் பழுத்துரும். இப்போ மீனலக்கணக்கார் வாராரு, செவ்வாய் நல்லா இருக்கு அப்படின்னா அவருக்கு 2ஆம் பாவம் 9ஆம் பாவ பலன்கள் நல்லா இருக்குன்னு சொல்லணும். தன் கிரகம் தன் குணத்தையும் தன் ஆதிபத்திய பலனையும் சிறப்பாக அப்படி சொல்லுவோம். நிச்சயமா. இங்க ஜோதிடத்துல என்னுடைய உரையை நீங்க தெளிவா கேட்டீங்கன்னா, ஜோதிடம் தெரிஞ்சவர்களுக்கும் ஏதோ கொஞ்சம் பயன்படும், இல்ல தெரிஞ்சுக்கிட நினைக்கிறவர்களுக்கும் பயன்படும். என்னால முடிஞ்சது இல்ல, அதனாலதான் இந்த பார்வைன்ற விஷயத்த வச்சோம். ஏன்னா பார்க்க முறவர்களுக்கு தெரிஞ்சுக்கணும். எல்லாமே சொல்றோம், இந்த பார்வையில பாக்குதுன்னா எளிதா புரியும் பண்ண சொல்லி கொடுக்கறதுல நீங்க நிறைய கிளாஸ்ல உட்கார்ந்தாலும் சொல்றேன், ரொம்ப எளிதா புரியும் பண்ணதான் சொல்லி கொடுப்பீங்க. இதே போலதான் சனிக்கு 3 கொடுத்துருக்காங்க. சனி பகவானுக்கு பாருங்க 3ஆம் பார்வை தன் இடத்துல இருந்து 3ஆம் வீட்டை பாக்குது. அதுக்கப்புறம் சமசப்தம் 7ஆம் பார்வை, அதுக்கப்புறம் 10ஆம் பார்வை. தொழில் காரகனே சனிதான். ஆமா, அதான் சொல்ல வந்தேன். அப்ப தொழிலுக்கான பாவம் 10 அதை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய கெஸ். ஆனா அதுக்கு வேற காரணம் இருக்கான்னு தெரியாது. அதான் ஏன் நான் சொல்றதா ரைட்டுன்னு சொல்ல இல்ல இல்ல, உங்க பார்வையில தானே கேட்டேன். அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு. அதுக்கு வேற காரணம் இருந்தாலும் நம்ம அதை ஏத்துக்கிறோம். அப்ப 10ஆம் இடம் கர்ம காரகன் சனி, கர்மஸ்தானங்கிறது 10. நான் சொல்ல புரியுது. இப்படி எல்லாம் ஒரு கால்குலேட் உண்டு. அப்ப சனி பகவானுடைய அந்த பார்வை 3ஆம் பார்வை எங்க பார்த்துட்டு 7ஆம் பார்வை எங்க பார்த்துட்டு 10 பாக்கு. இப்படி அந்த முதல் பார்வையோட பலனை எடுத்துட்டு சொல்லணும். நான் சொல்ல புரியுது. அப்ப ஒருத்தர் சனி லக்கணத்தை பாக்கு, சொந்தமா தொழில் பண்ணணுங்கிற எண்ணம் வந்துச்சா, அப்பா செஞ்சதை செஞ்சியான்னு கேட்கும்போது ஆமாம் பாரு. இது இன்னொரு ஜோசியத்தை கொடுங்க, தம்பி லக்கணத்துக்கு சனி பார்வை இருக்கு, நீங்க 3 பேர் சேர்ந்து கூட்டு தொழில் செஞ்சீங்களா சார்? கரெக்டா சொல்லிட்டீங்க. இது அதை விட கொஞ்சம் கூடுதலான பலன் இருக்கா? ஏன்னா அவர் சனி பார்வையில இருக்கிறது யாருன்னு அந்த கிரகத்தை சேர்த்து சொல்லுவார். அது அவர் அனுபவத்தை பொறுத்து சொல்லுவார். சே, அவரு கூட்டு தொழில் செஞ்சீங்களான்னு கேட்டாரு, இவர் 3 பேர் சேர்ந்து செஞ்சீங்களான்னு கேட்டாரு. கரெக்டா கேட்காங்களே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட், அனுபவம். டேலண்ட்ங்கிறது அவங்க பார்த்து பார்த்து பல இடங்கள்ல விதிகள் ஒத்து வராது. இப்ப நாங்க பேசுறதே சிலருக்கு போட்டு பார்த்துட்டு எங்களுக்கெல்லாம் வரலன்னு சொல்றவங்க எல்லாம் உண்டு. அப்ப எப்படி அதை வரணுங்கிறது அந்த ஜோதிடத்துல சொல்லி 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 சொல்லித்தான் வரும். நிச்சயமா பல பேரை சந்திக்கிற போது அவங்க அந்த விதிகளை பயன்படுத்துற போதுதான் பல இடங்கள்ல நம்ம அதை சரி பண்ண முடியும். அனுபவம் தான் ஜோதிடம். அப்ப ஒவ்வொரு கிரகத்தினுடைய பார்வை சிறப்பானதுதான். ஆமா, அந்த குணங்களை பார்த்து சொல்லுங்கிறது ஒரு கணக்கு. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் ஒரு இடத்துல இருந்து உறவுகளை பிரிஞ்சு வெளியூர்ல போய் புகழடைகிறாரு அப்படின்னா, அந்த புகழடையும் போது வறுமையா இருந்து வெளியில புகழடைஞ்சவங்களும் உண்டு. ஊர்ல பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோட அங்க ஏதாவது அங்கிருந்து வசதியா அங்கிருந்து பணம் கொண்டு வெளியூர்ல ஜெயிச்சவங்களும் உண்டு. வெளியூர்ல கூலிக்கு வேலைக்கு முதலாளியானாலும் உண்டு. இத்தனை விதம் இருக்குல்ல, அதை சொல்றதுக்கு தான் அந்த பார்வைகளை இருக்கு. அந்த பார்வைகளை அதுக்கு எடுக்கிறதுக்கு காரணம் அதுதான். செவ்வாயோட 4ஆம் பார்வையில சனி இருக்கு, நல்லா பார்த்து. அப்ப பழைய வீடு வாங்கினியா, வெளியூர்ல வாங்கினியா, 4ஆம் வீட்டை பார்க்கு, அங்க சனி பகவான் தூரம் பழகு. அந்த இருக்கிற கிரகத்தையும் சேர்க்கும் போது அது இருக்கும். 4ஆம் பார்வையா பார்த்து எங்க பார்க்கு, குரு 5ஆம் பார்வையா பார்த்துட்டு அதுக்கப்புறம் 7ஆம் பார்வையா பார்த்துட்டு 9ஆம் பார்வையா எங்க பார்க்கு. அந்த அந்த பார்த்த வீட்டையும் சேர்த்து எடுக்கணுங்கிறது தான். அப்ப குருவுக்கு 3 இது வச்சாங்கன்னா அவர் சுபரு குரு வளர்ச்சி தரக்கூடியவர் அப்படின்னா உங்களுக்கு 3 முறை உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்டம் தர்றாருன்னு அர்த்தம். சில சொல்லுவாங்கல்ல 3 தடவை தப்பிச்சங்க, எனக்கு நிறைய சிரமம், அவ்வளவுதான், வேற ஒண்ணு கிடையாது. எல்லாமே பாவிகளுக்கும் 3 பார்வை இருந்து, செவ்வாய் சனி பாவிகள் தான் 3 பார்வை இருக்கு. ஒரு சுபருக்கு ஒரு 3 பார்வை வேணும். அது குருக்கு தானே கொடுத்துருக்காங்க. எல்லாம் நல்லது நடக்குமா தானே எல்லாரும். ஆமா, எல்லா எதிர்பார்ப்பா தானே நல்லது நடக்குமா, வாழ்க்கையில முன்னேறிடுவானா, கஷ்டத்துல இருந்து மீண்டு வந்துருவானா, ரைட்டா, நடக்கிறதா நடக்கும். ஆனா நல்லது இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே. அருமை என்னாச்சு, அருமை. அது தெரிஞ்சுக்கிறது தானே இந்த பாடு. நிச்சயமா. இதே போலதான் நீங்க சொல்லுவீங்க, ஜாதகத்தைப்படி வாழ கத்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில வெற்றி தான் அப்படின்னீங்க. அதுக்கு உதாரணமா நீங்களே இருக்கீங்க, ஜாதகப்படி தான் வாழ்றீங்க. அது ஏன் ஜாதகத்தைப்படி வாழணும்ன்றீங்க?